ஒரு ஆட் ரன் பண்ணும்போது அதில் சூஸ் பண்ணுற ஆடியன்ஸை விட அதில் யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் மெட்டா ஆடில் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா மெட்டா உங்கள் ஆடை எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ஆடியன்ஸை காட்டும்னா அது வெறும் ஜஸ்ட் நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ்னால மட்டும் இல்லை, அந்த ஆடில் நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ்னாலையும் தான். இதை தான் நாங்கள் டெக்னிக்கலாக காப்பி ரைட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணுற ஆட்ல இருந்து இர்ரிலவெண்ட்டான லீட்ஸ், நான் குவாலிட்டி கால்ஸ் எல்லாம் ஒரு 50% தவிர்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த காப்பி ரைட்டிங்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பிஸ்னஸுக்கு கரெக்டாக எழுதிட்டோம்னா நம்ம பிஸ்னஸை நம்ம ஆடியன்ஸால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதை தான் எல்லா பிக் பிராண்டும் அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், நீங்கள் பார்க்குற ஆடில் பேராகிராஃபாக வேர்டிங்ஸாக இருந்துச்சுன்னா எத்தனை பேர் ஸ்க்ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படிப்பீங்க? யாருமே பண்ண மாட்டோம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே கம்மி. மினிமம் 3 to 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம பிஸ்னஸை ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கலனா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி குவாலிட்டியான ஆடை ரன் பண்ணாலும் அதிலிருந்து பெருசாக கன்வர்ஷன்ஸ் பார்க்க முடியாது. ஸோ இந்த எக்ஸலில் காப்பி ரைட்டிங் உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சதை இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் காப்பி ரைட்டிங்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.